ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எப்படி இருக்குது? நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனல் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து உங்களுக்காக கொடுத்துருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து சூப்பராக அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நமக்கு நேற்றைக்கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் நியூ அப்ளிகேஷன் போடக்கூடிய, அதாவது நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய, அதாவது டிஎன்இஏ கவுன்சிலிங்க்கு முடிஞ்சிருச்சு. சரியா, இன்னையிலேருந்து நாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்களுக்குள்ளே நம்ம போக போகிறோம். சரியா, அது என்னென்ன நாட்கள், எப்போ வந்து நம்ம என்னாச்சு பார்த்தா சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க. ஓகே, அதாவது நீங்கள் வந்து ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. அதாவது அப்ளிகேஷன் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் என்னாச்சு பார்த்தா க்ளோஸ் ஆகிருக்கு. நீங்கள் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது, சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே நமக்கு வந்து 6/6/2026 வரைக்கும், சரியா, 6 PM வரைக்கும் நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை நம்மளால் கன்டினியூ பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். 10ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு, அதாவது 10th அன்னைக்கு நமக்கு ரேண்டம் நம்பர் நமக்கு கிடைக்க போகுது. ஓகேவா, ரேண்டம் நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ரேண்டம் நம்பர் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம கவுன்சிலிங் ரெடி ஆகிட்டோம் அப்படிங்கிறது கிடையாது. ரேண்டம் நம்பர் வந்து நம்மளோட ரேங்க்கை நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு அது உதவும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இடையிலே 8ஆம் தேதி, சரியா, 8ஆம் தேதி அதாவது மண்டேலேருந்து நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நமக்கு நடக்க போகுது. ஓகேவா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நம்ம சொல்லும் போது நீங்கள் நேற்றுக்கே நமக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்படி நடக்கும், அது வந்து எப்படி நம்ம செக் பண்ணணும், எல்லாமே நம்ம வந்து நேற்று வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். சரியா, அதாவது நம்மளோட டேஷ்போர்ட் நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னாவே, அஃபிஷியல் வெப்சைட்டில் லாகின் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னாவே நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து மண்டேலேருந்து நீங்கள் இதை செக் பண்ண ஆரம்பிக்கணும். ஏதாவது கொரி வரும், ஏதாவது ஒரு விஷயம் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. அப்படி அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து திரும்ப அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் சர்டிஃபிகேட்ஸை. அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் டிஎஃப்சி சென்டர் நேராக போகிற மாதிரி இருக்கும். டிஎஃப்சி சென்டர் தான் போகணும், சென்னைக்கு உடனே போகணும்னு அவசியம் கிடையாது. டிஎஃப்சி சென்டர் போகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் நடக்க போகுது. மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி வந்துடும், எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கப்புறம் பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி மண்டே நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ரேங்க் லிஸ்ட் நமக்கு கொடுக்க போகிறாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பிளே நமக்கு என்ன பண்ணும். சரியா, அது வந்து 29ஆம் தேதி. அதுக்கப்புறம் அதாவது 30ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குறைகளை தீர்க்கும் நாள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க. குறைகளை தீர்க்கும் நாள் அப்படின்னு என்னென்னா, இப்போ ரேங்க் லிஸ்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், நீங்கள் ரீவேல்யூஷன் போட்டிருப்பீங்க, ரீடோட்டல் போட்டிருப்பீங்க, அதெல்லாம் என்னாச்சு பார்த்தா இங்கே வந்து சேர்ந்துருக்காது. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி நிறைய பேத்துக்கு வந்து பிசியில் இருப்பீங்க, ஆனால் அங்கே வந்து எம்பிசின்னு போட்டிருப்பாங்க. ஏதாவது சில குறைகள் இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் நேராக 30ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதிக்குள்ளே டிஎஃப்சி சென்டர் போனீங்க அப்படின்னா அங்கே போய் உங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாட்கள். சரியா, 30ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வந்து வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் வந்து நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரியா, அதை பற்றின ஷெட்யூல் வந்து இனிமேல் தான் நமக்கு கிடைக்க போகுது. அதனால் நீங்கள் இப்போதைக்கு பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டீங்களா, அப்லோட் டாக்குமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் செக் பண்ணிங்க. நமக்கு 8ஆம் தேதியிலேருந்து ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.